விவசாயிகள் இந்த சலுகைகளை பெற முக்கியமான சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதில் முதலாவதாக உங்கள் பகுதிக்குரிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளரிடம் உங்களை பயிற்சிகைக்காக முறையாக பதிவு செய்திருக்க வேண்டும். அடுத்து பண மானியம் இரு கட்டங்களாக, அதாவது நிலம் தயாரித்தல் மற்றும் உரம் கொள்வனவு என இரு கட்டங்களாக உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும். எனவே வங்கி விவரங்கள் சரியாக பதியப்பட்டுள்ளதா என்பதை அதிகாரியிடம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக விவசாய சேவை மையங்களில் உரத்தை பெற உங்களின் விவசாய அடையாள அட்டை அவசியமாகும். மேலும் சமூக வலைதளங்களில் பரவும் QR குறியீடு தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என அமைச்சு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. சில பகுதிகளில் இது சோதனை முயற்சியாக இருந்தாலும் தற்போது முறையான பதிவு மற்றும் விவசாய அமைப்புகள் மூலமே விநியோகம் நடைபெறுகிறது. இந்த புதிய நேரடி விநியோக முறை மற்றும் நேரடி பண மானியம் ஆகியவை விவசாயிகளின் உற்பத்தி செலவை பெருமளவில் குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடைத்தரகர்களின் பிடியிலிருந்து விவசாயத்தை விடுவிப்பதன் மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுடன் இலங்கையை மீண்டும் ஒரு தன்னிறைவு பெற்ற தேசமாக மாற்ற முடியும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது.